இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ. மலைப்புமிகு மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ. நிலம் வாழும் பொற்பூண்டும் அதை நனைக்கும் வான்மழை நிலைத்தவும் நிலையன்பின் சாட்சி என்றோ. இறையே இதயத்துள் வாழும் ஆசை நிறைவேற்றிட இயற்கையோடு வாழ்தலே இனிய எளிய வழியா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். ஓ கண்கவர் விண்மீன்களும் களிப்பூட்டும் கண்கொள்ள காட்சி என்றோ. நெடிதுயர்ந்த மரங்களும் நெடும்பயண நதிகளும் நேயவும் நேசத்தின் நீட்சி என்றோ. இறையே ஞான கொடைதான் படைப்பு காவியம். இதை உணர்ந்து வாழ்ந்திடின் தலைமுறைகள் தழைக்கும். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாராய். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 24 வரையிலானவைகள். அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றனர். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார்.
தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும், மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்களது பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறன என்பதை பற்றிய மகிழுங்கள். லூக்கா 10:20 சொல்லுகிறது. அன்புக்கினியவர்களே, நம்ம குடும்பங்கள்லையும் சமூகத்திலையும் பங்கலையும் அன்பியங்களையும் சபைகளையும் பார்த்துருப்போம். என்ன கூப்பிடலை, என் பேர் அங்கே இல்லை, கல்யாண கார்டில் இல்லை, திருவிழாவில் இல்லை, திருவிழா நோட்டீஸில் இல்லை, அன்பிய நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்று நிறைய பேர் வாதாடி கொண்டு சண்டை போட்டு கொண்டு ஊரை விட்டே போகிற கதையை தான் தெரியும். நமது பெயர் திருமண அட்டையில் வர வேண்டும், திருவிழா அழைப்புதலில் வர வேண்டும் மற்றும் மேடையில் நமது பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும், முதல் இருக்கைகள் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது உண்டு. அதுவெல்லாம் உயர்வல்ல. நமது பெயர் விண்ணகத்தில் இருக்கிறதா, இறைவனுடைய டைரியில் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் விண்ணகத்தில் உங்களது பெயர் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க ஒரு வாய்ப்பு. பெயர் இல்லை என்றால் எழுத முயற்சி எடுப்போம், அவநம்பிக்கை வேண்டாம் என நம்மோடு பதமாக பேசுகிறது இறைவார்த்தை. மண்ணகத்தில் நாம் செய்கின்ற சிறப்பு மிக்க செயல்கள் தான் விண்ணகத்தில் நமது பெயர்கள் எழுதப்பட மிகச் சிறந்த காரணிகளாக உள்ளன. நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய மென்டாலிட்டி, மனநிலை, அதுதான் அதிகமாக நம்முடைய பெயர்களை விண்ணகத்திலே எழுதி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தரும். மண்ணகத்தில் நாம் 2 செயல்களின் மீது கவனம் செலுத்த வேண்டுமோ என்று தோன்றுகிறது. ஒன்று தாமதம், இன்னும் ஒன்று தாராளம். பிறர் நமக்கு எதிராக செயல்பட்டால் நாம் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என துடிக்கிறோம். அப்படி துடிப்பது துன்பத்தை விளைவிக்கும். மாறாக தாமதமாக செயல்படுவது சிறப்பு. அதற்காக ஒதுங்கி போக சொல்லல. அந்த தாமதம் தரமான செயல்பாட்டிற்கு நம்மை இட்டு செல்லலாம். விண்ணகத்தில் பெயரும் எழுதப்படலாம். இன்னைக்கு நம்மளை உசுப்பி விடுறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க. ரே, உன்னை இப்படி சொன்னாங்களா, உன்னை ஏன் அப்படி செய்யலை சொல்லலை, ஓ அது சரியில்லை என்றெல்லாம் நம்மளை உசுப்பி விடுறதுக்கு கூட ஆட்கள் இருப்பாங்க. நம்முடைய வீட்டிலையும் உண்டு, நட்பிலையும் உண்டு, பணித்தளங்கள்லையும் இருப்பாங்க. நம்ம சும்மா இருப்போம், உசுப்பி ஏற்றிட்டே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உசுப்பி ஏற்றாமலேயே நம்மளுடைய இயல்பாக என்னுடைய பண்பு உண்டு. என்ன கூப்பிடலை, என் பேர் அங்கே இல்லை, அதுவும் பேரும் சரியா இல்லை, நான் வரமாட்டேன் போ என்றெல்லாம். இப்படிப்பட்ட காரியங்கள் சிறப்பான காரியம் அல்ல. விண்ணகத்தில் பெயர் பதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிறர் எதிராக செயல்பட்டால் உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என துடிதுடிக்க தேவையில்லை. கொஞ்சம் தாமதிப்போம் அந்த காரியங்களை செய்வதற்காக. இரண்டாவது, நமக்கு எதிராக தவறு செய்த நபருக்கு நாம் மன்னிப்பு வழங்குவதில் தாராள மனதையும் காட்ட வேண்டும். அதுக்காக போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு கூட இருக்கணும் அவசியம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. மன்னிப்பு கொடுத்தாச்சு, மன்னிப்பா தேவைப்படுகிற சமயத்திலே பேசுவோம், உரையாடுவோம், உறவாடுவோம். தவறு செய்த நபர்களை நாம் எதிர்க்க வேண்டிய தேவையில்லை, வெறுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். நமக்கு எதிராக தவறு பாவம் செய்தால் அவர்களை காட் பிளஸ் தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேணும். அது நம்மையும் வாழ வைக்கும், பிறரையும் வாழ வைக்கும். இதுதான் வாழ்க்கையை நன்கு அறிந்தவர்கள் செய்கிற அற்புதமான ஒரு முயற்சியும் பயிற்சியும். இந்த மன்னிப்பு பல மாற்றங்களை விளைவிக்கிறது. விண்ணகத்தில் பெயர் எழுதப்படவும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. விண்ணகத்தில் என் பெயர் எழுதப்படும் அளவுக்கு நான் செய்து வருவது என்ன என்று யோசிப்போம். தாமதம், தாராளம், இந்த பண்புகள் நமக்கு பிடித்திருக்கிறதா, நம்மிடத்தில் உள்ளதா என்று ஆராய்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பணியை தாராளமாக செய்வதிலே, கெட்ட நடத்தைகளை தாமதமாக செய்வதிலே எங்களுக்கு அருளை தாரும். உமது பணியை மகிழ்வோடு ஆற்றுவதிலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும். அதிலே ஈடுபட, பங்கேற்றிட, பங்களித்திட சூழ்நிலைகளை எங்களுக்கு தாரும். ஆமேன்.
தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே, நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வால் பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. லாலா லாலா கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்னயம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அச்சம் அகற்றும் தாயம்மா அன்பில் நிறைந்த தாயம்மா. அமைதி எமக்கு அருளம்மா. ஆறு
பாரம்மா வலுவிழந்தோம் கேளம்மா வாட்டும் நோய்கள் பாரம்மா வலுவிழந்தோம் கேளம்மா வருத்தும் கவலை நீக்கம்மா அரவணைக்கும் அன்னை நீயம்மா வருத்தும் கவலை நீக்கம்மா அரவணைக்கும் அன்னை நீயம்மா கருவில் சுமந்த தாயே லாலா லாலா கனிவால் காத்திரு தாயே வாழ்க நீர் வாழ்கவே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே இறைவனின் அன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.